ஹே ஹாய் கைஸ்! இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான டார்க் சீரிஸ் மாதிரியான ஒரு கதைய தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது கேடோ லேக்குன்னு சொல்லி ஒரு லேக் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வருவாங்க. அந்த ஃபேமிலில இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு லேக்ல காணாம போயிடுறா. இதுக்கப்புறம் அவள தேடி அவளோட அக்கா வந்து அந்த லேக்குக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம நடந்த அடுத்தடுத்து பயங்கரமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட பேரு கேடோ லேக். இத பார்த்து முடிக்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு தோணும். ஏன்னா, அந்த மாதிரியான கதை இந்த படத்துல இருக்கு. இதோடைய முழு கதைய தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஹீரோவும் அவனோட அம்மாவும் வந்துட்டு இருந்த காரு ஆக்சிடென்ட் ஆகி பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற லேக்ல போய் விழுந்துருது. அந்த லேக்குக்குள்ள இருந்து நம்ம ஹீரோவும் தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா அவனோட அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் வந்துருச்சு போல. ஸோ அவங்களால வெளியே வர முடியல. கை நடுக்கத்தோடய உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அங்க இருந்து எப்படியோ உயிரோட தப்பிச்சிடுறான். அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் அவனோட பாஸும் போட் எடுத்துட்டு இந்த கேடோ லேக் அப்படின்னு சொல்லி ஒரு லேக் இருக்கும். அந்த லேக்ல இருக்கிற நிறைய திங்ஸை கீழே இருந்து எடுத்து போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆத்தோடைய நீர் மட்டம் வேற ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால அந்த போட்டால இன்னும் போக முடியல. சரி சுத்திட்டு போலான்னு சொல்லி அவங்க இப்போ திருப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அது பேசிக்காவே ஒரு சிக்கலான லேக்னே சொல்லலாம். அங்க ஒரு பெரிய டேமுமே கட்டப்பட்டிருக்கு. அந்த டேம் இப்போதைக்கு மூடி வச்சிருக்காங்க. நீர் மட்டம் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்றதுனால இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு டேமை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை கூட்டிட்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட தாத்தா இறந்து போயிருப்பாரு. அவருடைய ஃபியூனரலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் அங்க வரமாட்டேன், உங்களை டிராப் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா இங்க பாரு, உன்னோட அம்மா இறந்ததுலேருந்து நீ எங்கேயுமே வெளியே வரதும் கிடையாது, வீட்டுக்கும் வரது கிடையாது. ஸோ இந்த இடத்துக்கு வா, பேசு எல்லாரு கூடயும், அப்பதான் உனக்கு வந்து சரியாகும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஆனா அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை மட்டும் இறக்கி விட்டுட்டு வந்துடுறான். அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்ததுல இருந்து அவங்க இறந்ததுக்கு காரணம் இவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்லயே தனியாக தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அப்படியே அடுத்த சீன்ல 2 சிஸ்டர்ஸை காமிக்கிறாங்க. இவளோட பேர் வந்து எலி, இவளோட பேரு ஆனா. நம்ம எலிக்கு அவங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் நம்ம ஆனா. அந்த செகண்ட் ஹஸ்பண்டோட பேரு டேனியலு. நம்ம டேனியலை பார்த்தாலே எலிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவையும் பிடிக்காது. ஏன்னா அவங்க அப்பா ஓடி போயிட்டாருன்னு சொல்லி பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருப்பா. இப்போ இவங்க 2 பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்ல தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போட் எடுத்துட்டு லேக்ல வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க தங்கி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த லேக்கை சுற்றி இருக்கிற ஒரு இடம் தான். அப்போ வந்துட்டு இருக்கும்போது ஆனா எலி கிட்ட இந்த மாதிரி நீ ஏன் நம்ம வீட்டை விட்டு போன, ரொம்ப நாளாவே நீ வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறா. எனக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லை, நம்ம தான் ஸ்கூல்ல மீட் பண்றோம்ல, அங்கே நம்ம பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றான். நம்ம எலி பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அவ வீட்டில் கூட இருக்க மாட்டா. ஸ்கூல் ஃப்ரெண்டோடைய வீட்டில் தான் போய் தங்கி இருப்பானா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அப்போ நம்ம ஆனாவோட பல்லு வேற ஆடிட்டு இருக்கும். அதை பிடிச்சா அவ ஆட்டிட்டு இருக்கதை பார்த்தோன்னே எலி நீ இப்பெல்லாம் ஆட்டிட்டு இருக்காத, பல்லு அப்புறம் டக்குன்னு கலந்துக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ கரைக்கு வந்துட்டு நம்ம ஆனாவை இறக்கி விட்டுட்டு போலான்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற சின்ன பசங்க எதையோ பார்த்து கத்துறாங்க. என்னன்னு சொல்லி நம்ம எலியுமே அங்க போய் பார்க்கறா. பார்த்தா அங்க ஒரு முதல்ல அப்படியே துண்டாக்கப்பட்டு வெட்டி கிடக்கு. இதை பார்த்தோன்னே அவங்க எல்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்லி அதை எடுத்து லேக்லேயே தூக்கி போட்டுறா. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுடைய டிசீஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த டாக்டர் போய் பார்க்கறதுக்காக போறாரு. அவங்க கிட்ட போயிட்டு எங்க அம்மாவுக்கு எப்படி வலிப்பு வந்துச்சு, கடந்த 6 வருஷமா வலிப்பு வரவே இல்லை, ஆனா கரெக்டா நாங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வலிப்பு வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம காதுலயுமே ரத்தம் வந்திருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்கறான். அதுக்கு அவரும் இங்க பாரு, இந்த மாதிரி பிசினஸ் டைம் இல்லாத நேரத்துல என்கிட்ட வந்து பேசாத, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே தோணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவன் அவனோட வீட்டுக்கும் போறான். அங்க அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான ஹீரோயின் அவளுமே அங்க வந்துடுறா. வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா எங்க நம்ம எலி ஆனாவை காட்டுறாங்க. நம்ம ஆனாவுக்கு பல்லு ஆடிட்டு இருக்கும்ல, அந்த பல்ல பிடுங்கி விட்டுறா எலி. அதுக்கப்புறம் அன்னைக்கு அவங்க வீட்டில் கூட கெட் டுகெதர் போல. ஸோ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. நம்ம எலியுமே அதில் கலந்துக்கிறா. இது முடிஞ்சிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எலிக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து கலந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ வந்துட்டதுல ரொம்பவே சந்தோஷம், நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நம்ம எலி நான் ஒன்றும் அவங்க ஃபேமிலி கிடையாது, இங்கே வந்ததுக்கான காரணமே உங்ககிட்ட பேச தான். ஸோ எனக்கு ஸ்கூலில் ஒரு சைன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதில் பேரண்ட்ஸோட சைன் வேணும், உங்களோட சைனும் நம்ம அப்பா இறந்ததுக்கான டெத் சர்டிஃபிகேட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா நானும் என்னோட செகண்ட் ஹஸ்பண்டான டேனியல் 2 பேருமே சைன் போட்டு தரோம், எதுக்காக டெத் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னா இறந்து போயிருப்பாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது, அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு, ஸோ அதெல்லாம் நீ பேசாத, நாங்கள் 2 பேர் தான் சைன் போட்டு தருவோம், இல்லைன்னா போட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரே தான் சொல்லிடுறாங்க. இவ்வளோ வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இங்கே பாரு, நான் எங்கள் அம்மா இறந்ததுலேருந்தே அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட அவ்வளோவா நான் பேசவே இல்லை, நீ எனக்காக நின்ன, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்
புரிஞ்சுக்கல. இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி 2 பேருமே அவங்க ஒண்ணு சேர்றாங்க. இப்போ இந்த பக்கம் எலி வந்து என்னமோ ஒண்ண ஆனாவோட ரூம்ல தேடிட்டு இருக்கா. அப்போ ஆனா பார்த்தீங்கன்னா, "இங்க பார்த்தியா இந்த செயின நான் அம்மாவோட ஒரு பாக்ஸ்ல இருந்து எடுத்தேன்" அப்படின்ற மாரி சொல்லி ஒரு செயின காட்டுறா. அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்போது, உள்ள பார்த்தீங்கன்னா, எலியோட அம்மாவும், வளர்ப்பு அப்பாவான டேனியல் 2 பேருமே உள்ள வராங்க. இவள பார்த்தோனே, "என்னத்த நீ அப்படி தேடிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு எலி பார்த்தீங்கன்னா, "நம்ம அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட் தான்" அப்படின்ற மாரி சொன்னோனே, அவங்களுக்கு கோவமாயிடுது. டேனியல் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலுமே, எலியோட அம்மா கேட்குற மாரி இல்ல. கோவத்துல கத்துறாங்க. இவளுமே அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கருந்து கிளம்புறா. ஆனா நம்ம டேனியல் பார்த்தீங்கன்னா, இவ கிட்ட பாசமா தான் பேசுறாரு. ஆனா இவ அது எல்லாமே கண்டுக்காத மாரியே அப்படியே போட் எடுத்துட்டு கிளம்பிடுறா. இப்போ நம்ம ஹீரோவோட லவ்வரு அங்கருந்து போன பிறகு இவனோட நாய் பார்த்தீங்கன்னா, குலைக்க ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லி இவன் பார்த்தா, அங்க மர்மமான ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்குது. அதே மாதிரியே எலி பார்த்தீங்கன்னா, போட் எடுத்துட்டு போயிருப்பாள்ல, அவ ஒரு இடத்துல அந்த போட் நின்னு போயிடுது. அவளுக்குமே அங்க ஒரு சத்தம் கேட்குது. இவங்க 2 பேருக்கும் ஒரே சத்தம் தான் கேட்குது. என்னன்னு தெரியல. 2 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. அப்போ எலி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஓநாய்கள் நிக்கிறத பார்த்துடுறா. இந்த இடத்துல ஓநாய்கள் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஆனா அவ பார்த்துட்டு இருக்கிறத அவளாலே நம்ப முடியல. இந்த விஷயம் எல்லாத்தையுமே எலி பார்த்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்டு வீட்ல தங்கி இருக்கும்போது ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அன்னைக்கு நைட்டு அங்கேயே தூங்கிடுறா. இப்போ காலையில அவளோட ஃபோன்ல கால் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. அதுல வாய்ஸ் மெசேஜ்ல, "இங்க பாரு உன்னோட போட் அவசரமா தேவைப்படுது. ஆனாவ காணோம்" அப்படின்ற மாரிலாம் வந்திருக்கு. இவளுக்கும் என்னன்னு தெரியல. அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட பாஸ் கூட போட் எடுத்துட்டு அந்த லேக்ல வந்துட்டு இருப்பான். அப்போ அவங்க பாஸ், "நீ லேக்ல இறங்கி நட. அந்த பைப் லைனோட முனைய கண்டுபிடி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இவனும் நடந்து போயிட்டு இருப்பான். போட்ல போயிட்டு இருக்க எலி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கிறா, "என்ன விஷயம்? எதுக்காக இப்படி அவசரப்படுறீங்கன்னு?" அப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "நம்ம ஆனாவ காணோம். அவ உன் கூட தானே வந்தா" அப்படின்ற மாரி கேட்க, "என் கூட எதுவும் வரலையே. நான் கோவத்துல கிளம்பி போயிட்டேன். நான் அவள பார்க்கவே இல்ல" அப்படின்ற மாரி கத்திக்கிட்டே அந்த கரையோரமா போய் அந்த போட்ட கட்டிட்டு உள்ள போறா. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம டேனியலோட பிரதருமே ஆனாவ நான் தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு போட் எடுத்துட்டு போறாரு. இப்போ உள்ள போயிட்டு அவங்க அம்மா கிட்ட என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாரி கேட்க, அவங்க அம்மா ரொம்பவே கோவத்துல, "நீ டேனியல் கிட்ட போயிட்டு போட் எடுத்துட்டு கிளம்பலாம்னு சொல்லு" அப்படின்னு மாரி சொல்றாங்க. அதுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கால் பண்ணி கேட்டீங்களா அப்படின்னு மாரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அந்த நேரம் டேனியல் அங்க வந்துட்டு, "உன்னோட போட்டோட சாவிய குடு" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. இவளும் குடுத்துட்டு அவங்க 2 பேருமே அந்த போட்ட நோக்கி போனா, இவ கட்டி வச்சிருந்தால அந்த போட் அந்த இடத்துல இல்லங்க. இத பார்த்த டேனியல் இன்னும் கடுப்பாயி, "அந்த போட்ட எங்க போட்ட?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு இவ பார்த்தீங்கன்னா, "நான் இங்க தான் கட்டிட்டு வந்தேன். உங்களோட பிரதர் கூட பார்த்தாரு" அப்படின்னு மாரி சொல்றா. "உனக்கு உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லிடு. நீ நீ ஏதோ ஆனாவ ஊருக்கு கூட்டு போனியா?" அப்படின்னு மாரிலாம் கேட்கிறாரு. அதுக்கு இவ பார்த்தீங்கன்னா, "எனக்கு சத்தியமா அவ எங்க போனானே தெரியாது" அப்படின்னு மாரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அந்த பைப் லைனோட முனைய தேடி போயிட்டு இருந்தான்ல, அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறான். ஆனா அங்க போகும்போது ஏதோ ஒரு போர்ட்டலுக்குள்ள போன மாரியான ஒரு ஃபீலுங்க. இவன் காதுல இருந்து லைட்டா ரத்தம் வர ஆரம்பிக்குது. இவன் கை வேற நடுங்குது. அப்படியே அவன் அந்த போர்ட்டல் அப்படியே பின்னாடி இப்படி வரான். அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்றது புரியல. ஆனா பின்னாடி வந்தவனே அவனோட பாஸ் வந்து கூப்பிடுறாரு. "இங்க வா. இங்க நெறைய பழைய பொருட்கள்லாம் கீழ சிக்கிட்டு இருக்கு. நம்ம போட்டோட ஃபேன்ல அடைச்சிக்கிச்சு. வந்து எடுத்து விடு" அப்படின்னு மாரி சொல்றாரு. இவனும் அத போயிட்டு அந்த ஃபேன்ல இருந்து எடுத்துட்டு பார்க்குறான். அங்க ஒரு செயின் கிடைக்குது. அந்த செயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அம்மாவோட கழுத்துல இருக்க செயினு. அது எப்படி இங்க வந்துச்சுன்னு இவனுக்கு ஆச்சரியம். ஆனா என்ன ஒரு ஷாக்னா, நம்ம அனாவும் அதே மாரியான ஒரு செயின தான் கழுத்துல மாட்டியிருப்பான். இப்போ இவங்க வீட்டுக்கு அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்ததுனால, அந்த ஊரோட ஷெரீஃபும் அங்க உள்ள வராங்க. நம்ம டேனியல் கிட்ட அந்த காணாம போன ஆனான்றவ உங்களோட வளர்ப்பு மக தானே அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு அவரு அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாரி சத்தம் போட, நம்ம சாஸ்தா அதான் நம்ம எலியோட அம்மா இருக்காங்கல்ல, தான் பொண்ணு காணாம போனத நெனச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ டேனியல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி எலி எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போட் எடுத்துட்டு கிளம்பிட்டா. அவ பின்னாடியே போறேன்னு சொல்லிட்டு ஆனாவும் போனா. அப்படி போனதுல அங்க போய் தொலைஞ்சிட்டா. நாங்க போய் அவள காப்பாத்திட்டு வந்துட்டோம். ஆனா இந்த வாட்டி அவள காப்பாத்த முடியல. எலியோட போட்டையுமே காணோம். என்ன நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு புரியவே இல்ல அப்படின்ற மாரி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த செயின் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பாவோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவோட பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதுல அவங்க அம்மாவோட அந்த செயினும் கிடைக்குது. இப்போ அவன்கிட்ட அதே மாதிரியான 2 செயின் இருக்கு. இந்த நேரம் அவங்க அப்பாவும் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவன், "நம்ம அம்மாவோட திங்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றான். "அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் நினைக்காத" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா, "நம்ம அம்மாவுக்கு தப்பான மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவங்க இறந்துருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த நேரம் எலி, அப்புறம் அவங்க ஃபேமிலி, அந்த போலீஸ் எல்லாருமே ஆனாவ தேடிட்டு இருக்காங்க. எவ்வளோ கத்தி பார்த்தாலுமே ஆனா அங்க இல்லவே இல்லங்க. அந்த லேக்க சுத்தியுமே தேடிட்டு இருக்காங்க. இதே நேரம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட லவ்வர் அதான் ஹீரோயின கூப்பிட்டுட்டு போட் எடுத்துட்டு அங்க ஒரு டிரான்ஸ்பரன்ட் லேயர தாண்டி போயிருப்பான்ல. அதான் ஒரு போர்ட்டல் மாரி ஒரு விஷயம். அங்க வந்து அவனுக்கு காது சரியில்லாம போயிருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு கூட்டு போய், "இந்த இடத்த நான் தாண்டுன உடனே என் காதுல இருந்து லைட்டா ரத்தம் வந்த மாரி இருந்தது. ஸோ எனக்கு இங்க ஏதோ தப்பா படுது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ தான் நமக்கு புரியுது. அதாவது எலி, ஆனான்னு சொல்லி 2 பேர காட்டுறாங்கல்ல. அவங்களுடைய காலகட்டம்
காலகட்டமும் நம்ம ஹீரோவோட காலகட்டமும் வேற வேற அப்படின்றத இப்போதான் நமக்கு புரிய வருதுங்க. இப்போ இவங்க ஆனாவை தேடிட்டு அங்க நைட் ஆனோனே வீட்டுக்கும் வராங்க. அப்போ அங்க ஆனாவோட போட்டு நின்னுட்டு இருக்கு. இத பார்த்தோனே இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்றது இவங்களுக்கு புரியல. ஆனாலும் அதுல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதான்னு சொல்லி போலீஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்த எலி பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம ஆனாவோட லைஃப் ஜாக்கெட் ஒண்ணு இருக்கும். அது காணோம் அப்படின்ற மாரி சொல்றா. அந்த லைஃப் ஜாக்கெட்டோட கலர் என்ன அப்படின்ற மாரி கேட்கறாங்க. ஆரஞ்சு எல்லோ கலர்ல இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றா. இவங்க இப்படி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். இதே மாரி தான் எங்க அம்மாவுக்கும் நடந்துச்சு. எங்க அம்மாவுக்கும் கை நடுக்கம் வருது. காதுல ரத்தம் வந்துச்சு. எனக்கும் அதே மாரி நடந்திருக்குன்னா, அப்போ நம்ம அம்மா வந்து இங்க வந்திருக்கணும்ல. ஆனா அவங்க எதுக்கு இங்க வரப்போறாங்க? நீ இப்படிலாம் யோசிக்காத அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு டைம் லைன்ல நம்ம எலியும், அவங்க அம்மா சாஸ்தாவும் 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது, சாஸ்தா பார்த்தீங்கன்னா நம்ம எலி கிட்ட உன்னால தான் இப்படி நடந்துச்சு. உன்ன தேடி தான் அவ போயிருக்கா. அவள காரணம் காட்டி அந்த கார் விட்டு கீழ இறங்கி நீ நடந்தே வா அப்படின்ற மாரி கோவத்துல கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த லேக்ல நீர் மட்டம் குறைஞ்ச ஒவ்வொரு வருஷத்தையுமே அவன் நோட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம எலி பார்த்தீங்கன்னா, போலீஸ் சரியா தேடாத இடங்கள போய் தேடணும் அப்படின்ற மாரி அந்த போலீஸ் கிட்டயே போய் சொல்றா. அதுக்கு அவங்க உன்னெல்லாம் நாங்க தனியா அனுப்ப முடியாது. நாங்க அத பார்த்துக்கிறோம். நீ எதுவுமே பண்ணாத அப்படின்ற மாரி சொல்லி அவள அனுப்பி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவன் ரிசர்ச் பண்ண அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதாவது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு எப்பலாம் நடுக்கம் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருப்பாரு. கரெக்ட்டா அவங்க அம்மாவுக்கு எப்பலாம் இந்த நடுக்கம் வந்திருக்கு அப்படின்ற மாரி பார்க்குறான். அந்த டைம் எல்லாத்துலயுமே இந்த லேக்கோட நீர் மட்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. ஸோ இதுல இந்த லேக்குக்கும் எங்க அம்மாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாரி தான் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின், இங்க பாரு நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. உங்க அம்மாவுக்கு நடந்தது முடிஞ்சு போன விஷயம். அதையும் நீ யோசிச்சிட்டு இருக்காத. ரொம்ப குழப்பிக்காத அப்படின்னு மாரி சொல்றா. இத கேட்ட ஹீரோவுக்கு டென்ஷன் ஆயிடுது. என்ன பார்த்தா பைத்தியம் மாரி தானே இருக்கு அப்படின்னு மாரி சொல்லிட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாரி சொல்லிடுறான். இப்போ நம்ம எலி போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அங்க நம்ம ஆனாவோட போட்டையுமே கொண்டு வந்து வச்சுடுறாங்க. நம்ம எலி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட அந்த ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மாவ பார்த்து, "இங்க பாருங்கம்மா, நம்ம அப்பா காணாம போனதுனால உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாரி நெனச்சுக்காதீங்க" அப்படின்ற மாரி பேச, அதுக்கு அவங்க அம்மா, "உங்க அப்பா காணாம போயிட்டாருன்னு தானே நான் சொன்னேன். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்க அப்பாவ தேடி ஒரு பொண்ணு என்கிட்ட வந்தா. அப்போ வந்து நீ கை குழந்தையா இருந்த. அவள நான் அடிச்சுட்டேன். அதனால அவ அங்கேருந்து போயிட்டா. அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது, அந்த பொண்ணு கூட தான் உங்க அப்பா வந்து போயிருக்காரு அப்படின்ற விஷயம். ஸோ இதனால நான் வந்து அவர விட்டுட்டு போல. அவர் தான் நம்மள விட்டுட்டு போயிட்டாரு" அப்படின்ற மாரி சொல்றா. இத கேட்டோனே எலியால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ நாளு அவங்க அப்பா காணாம போயிட்டாரு அப்படின்ற மாரி தான் நெனச்சிட்டு இருப்பா. ஆனா அவரு வேற ஒரு பொண்ணு கூட போயிருக்காரு அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கிட்டோனே இவளுக்கு ரொம்பவே சோகமாயிடுது. இப்போ டிவில எல்லாத்துலயுமே 1950ல ஏறுன அந்த நீர் மட்டம் இப்போ அதிகமா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டேம திறந்து விட்டாங்க அப்படின்னா பிரச்சனையும் வரும் அப்படின்ற மாரி சொல்லி எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரம் நம்ம ஆனாவோட ஃபோட்டோவ பார்த்துட்டு எலி ஆனாவ எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி போட் எடுத்துட்டு அந்த லேக்க நோக்கி போயிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா பாதி வழியிலே பார்த்து ஹீரோ கிட்ட வந்து, "உனக்கு என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? உன் மேல எனக்கு பாசம் இருக்கு. நீ என்ன பிரச்சனையோ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி சொல்றாரு. அந்த நேரம் ஹீரோவுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அவனோட கை நடுங்க ஆரம்பிக்குது. நான் இப்போவே கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதே சத்தம் நம்ம எலிக்குமே கேட்குதுங்க. ஆனா 2மே வேற வேற காலகட்டம். இப்போ ஆனாவ தேடி நம்ம எலி போயிட்டு இருந்தால, எலியோட போட்ட பார்த்துட்டு அங்க வந்த அந்த போலீஸ் பேட்ரோல் வந்து, "யார் அங்க இருக்கீங்க? யாரா இருந்தாலும் வந்துருங்க. இங்க தனியா இருக்கக்கூடாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்கள பார்த்துட்டு நம்ம இவங்க கிட்ட மாட்டிக்க வேணாம்னு சொல்லி அவ ஒரு மரத்து பக்கமா தப்பிச்சு போலான்னு சொல்லி நடந்து போறா. அப்போ ஒரு போர்ட்டல் வழியா இவளுமே நம்ம ஹீரோ மாதிரியே அந்த பக்கமா வந்துடுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருட்டா இருந்த இடம் இப்போ திடீர்னு பகலா மாறிடுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல எப்படிடா அது நடக்குதுன்னு. அந்த பக்கமா ஒரு மீன் பிடிக்கிற ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு அவளோட வீட்டு பக்கத்துல இறக்கி விட சொல்லுவா. அதே மாதிரி இறக்கி விடுறாரு. அங்க போனா டேனியல் வந்து அவசர அவசரமா ஓடிட்டு இருப்பாரு. உள்ள போனா அவங்க அம்மா ஃபோன் பேசிட்டு இருக்கு. அவங்க நம்ம எலிய பார்த்தோனே, "நீ யானாவ பாத்தியா?" அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இதெல்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு இவளுக்கு. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா ஃபோன்ல பேசிட்டு இருக்க. இப்போ இவளுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவ வெளிய இருந்து பார்க்கும்போது இவ எலி இதுக்கு முன்னாடி வந்திருப்பால இந்த இடத்துக்கு போட்ல. சோ அந்த விஷயம் அவளே பார்க்குறா. அதாவது இதுக்கு முன்னாடி இவ வந்திருப்பால அதே மாதிரியான எலி இங்க போட் எடுத்துட்டு இங்க வந்துட்டு இருக்கா. இத பார்த்த இவ இந்த லேக்ல தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற போட்டோட சாவியை எடுத்துட்டு இப்போ எலி நிப்பாட்டினால அந்த போட் எடுத்துட்டு கிளம்பிடுறா. இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி இவ வந்து அந்த போட்டு காணாம போயிருக்கும்னு சொல்லி டேனியல் திட்டிருப்பார்ல. அந்த போட்டை எடுத்துட்டு போனது வேற யாரும் இல்ல, நம்ம டைம் டிராவல் பண்ணி வந்த இந்த எலி தான். இவ அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது இவளோட கை நடுங்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் கேட்குது. அதே மாதிரியே நம்ம ஹீரோவும் போட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவனுக்கும் அதே விஷயம் நடக்குது. இவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த உடைஞ்சு போன ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அதாவது எலியோட காலகட்டத்தில அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போயிருக்கும். நம்ம ஹீரோவோட காலகட்டத்தில அது சரியா கட்டப்பட்டிருக்கும். இவங்க 2 பேரும் அதை கிராஸ் பண்ணி வராங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி அவன் போயிட்டு இருக்கான். நம்ம எலிக்கு ஆனா கத்துற சத்தம் கேட்குது. அதை ஃபாலோ பண்ணி எலி போயிட்டு இருக்கா. ஹீரோ வந்தது இருட்டான நேரம். ஆனா அவன் அந்த டிரான்ஸ்பரண்ட் லேயரை தாண்டின உடனே பகலான நேரத்துக்கு போயிட்டான். அதாவது வேற ஒரு டைமுக்கு டைம் டிராவல் பண்ணி போயிட்டான். அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு விழுந்து கிடக்கா. மறுபக்கம் நம்ம ஆனா கத்திட்டு இருப்பா.
இருப்பால, அவள ஃபாலோ பண்ணி போன எலி ஆனாவ பார்த்துடுறா. பார்த்துட்டு, "இங்க பாரு உனக்கு என்னாச்சு? ஏன் நீ இங்க இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு ஆனா பார்த்தீங்கன்னா, "நீ அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்ட. உன்ன நான் சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி இங்க வந்தேன். வழி தவறி இங்க வந்துட்டேன்." அப்படின்ற மாரி அழுகுறா. அது மட்டும் இல்லாம நம்ம ஆனா சொன்னால, இவ பிளேட்டெல்லாம் உடைச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு போயிருப்பான்னு. அது நடந்து 1 மாசம் ஆயிருக்கும். "உன் பல்லு கூட அப்படியே இருக்கே." அப்படின்ற மாரி இவ கேட்கிறா. ஆனாவ இவ கண்டுபிடிச்சிருந்தாலும் இவளுக்கு ஒண்ணுமே புரியல. சரி வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி கிளம்புறா. இப்ப நம்ம ஹீரோ அந்த விழுந்திருந்த பொண்ண போய் பார்க்குறான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஆனா தான். உண்மையான டைம்ல காணாம போனால, அந்த ஆனா தான் இது. அவளோட உடம்புல பார்த்தீங்கன்னா, ஒரு குச்சி குத்தி இருக்கும். அந்த வலி தாங்க முடியாம அவ மயக்கத்துல போயிட்டா போல. அந்த குச்சிய எடுத்து விட்டுட்டு ரத்தம் வர இடத்துல இவன் அழுத்தி புடிச்சுட்டு, தூக்கிட்டு வேற எங்கேயாவது ஹெல்ப்புக்கு போலான்னு சொல்லி போகுறான். அப்போ இவன் ஒரு பைப் லைன் முனைய பார்த்திருப்பான்ல, அதோட இன்னொரு முனைய பார்த்துடுறான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல லேக் மாரியே இல்ல. வறண்டு போய் எல்லாமே காஞ்சு போன நிலையில இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஆனாவ கூட்டு போயிட்டு இருக்க எலிக்கு கொஞ்சம் யோசனையாவே இருக்கு. இவ இவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு பிளேட் எல்லாம் உடைச்சுட்டு போனது 1 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ இவ கூட்டு போயிட்டு இருக்குது 1 மாசத்துக்கு முன்னாடி போன அந்த ஆனாவ. வீட்லயும் போய் அவள விட்டுட்டு வரலான்னு பார்த்தா, அவங்க அம்மா வந்து நம்ம எலிய போட்டு திட்டி விடுறாங்க. அத பார்த்த டேனியலும், "இந்த மாரி நீ உங்க அம்மா கிட்ட இதுக்கப்புறம் நடந்துக்கிட்ட அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குற மாரி இருக்கும்." அப்படின்னு மாரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த பக்கம் ஆனாவ தூக்கிட்டு வந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ வேற யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா, அங்க ஒரு பெரிய டேம் இருக்கும்ல, அந்த டேம் கட்டிக்கிட்டு இருக்க நிலையில இருக்கு. இவனோட காலகட்டத்துல இருந்து ரொம்பவே பாஸ்ட்க்கு வந்துட்டான் போல. அதனால தான் அந்த டேம் கட்டப்பட்டிருக்க அந்த காலத்துக்கு வந்திருக்கான். அங்க வேலை பார்க்குறவங்கள்ல ஒரு வண்டி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த வண்டிய நிப்பாட்டி இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாரி கேட்குறான். அத பார்த்து அவங்களும் என்ன ஓநாய் கடிச்சிருச்சா அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஓநாயா? இல்ல இவளுக்கு அடிபட்டுருக்கு அப்படின்ற மாரி சொல்லி அந்த பொண்ணையுமே அவங்க கிட்ட குடுக்குறான். அவங்களோட வண்டியில இருக்கிற அந்த மாடு, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, இது என்ன வருஷம் அப்படின்ற மாரி கேட்க, அவங்க வந்து 1952 அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்ட ஹீரோவும் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறான். அப்ப அந்த ஆளுங்க, "உனக்கு அடிபட்டுருக்கு. இந்த பொண்ண நீ ஏதாவது செஞ்சியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இவனும் வந்த வழிய நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறான். அதாவது எலி பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன ஆனாவ தான் அவளோட வீட்ல கூட்டு போய் விட்டுருப்பா. ஆனா, இப்போ கரண்ட்டான டைம்ல காணாம போன ஆனா இருக்கால்ல, அவள எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ 1952ல போய் விட்டுட்டு வந்துட்டான். எலி இப்போ போட் எடுத்துட்டு மறுபடியும் அந்த லேக்குக்குள்ள போறா. அதே மாரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஓடி வந்து அந்த சார்ட் இருக்கும். அவங்க அம்மாவுக்கு நடுக்க வந்த அந்த டைமும், அதே மாரி இந்த நீர் மட்டம் குறைஞ்சதுக்கான அந்த வருஷங்களும் போட்டிருக்கும். அத எடுத்து பார்த்தா, 1953ல தான் இங்க நீர் மட்டம் உயருது. இந்த லேக்ல அதிகமா தண்ணி வந்திருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வருது. அப்போ வந்து அவங்க அம்மா காணாம போன அந்த வருஷத்துக்கு போனா, நம்ம அம்மாவ காப்பாத்திடலாம்ல அப்படின்ற மாரி ஒரு யோசனை தோணுது. இப்போ போட்ல வந்த நம்ம எலி பார்த்தீங்கன்னா, அவ அங்கருந்து இறங்கி 2 போர்ட்டல தாண்டி வரா. அப்போ கரெக்ட்டான டைம்ல எனக்கு வந்துடுறா. அதாவது அவளோட ஃபோன் இருக்கிற அந்த போட்டுக்கு வந்துடுறா. அங்க ஃபோனும் ரிங் ஆவுது. யாருன்னு எடுத்து பார்த்தா நம்ம டேனியல் தான். ஆனா சிக்னல் கிடைக்காதனால அவளால பேச முடியல. இப்ப நம்ம எலி போட்ல ஒரு பெரிய கயிறு எடுத்து போட்ல கட்டிட்டு, அவ போற வழி எல்லாமே அந்த மரத்துல கட்டி விட்டுட்டே போயிட்டு இருக்கா. ஏன்னா மறுபடியும் பின்னாடி இவளோட கரெக்ட் டைம்ல எனக்கு வரணும்ல. ஸோ அதுக்காக அப்படி பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அந்த கயிற புடிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவும் 2 போர்ட்டல தாண்டி வரான். ஆனா அவனுக்கு இப்போ ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அந்த கயிறோட எண்டுக்கு வந்து பார்த்தா, நம்ம எலியோட போட் இருக்கு. இந்த பக்கமா போன நம்ம எலி பார்த்தீங்கன்னா, அவளோட தங்கச்சி ஆனாவோட லைஃப் ஜாக்கெட்ட பார்த்துடுறா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எலியோட போட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கான். அங்க அந்த சின்ன பிரிட்ஜ் உடைஞ்சு போயிருக்கிறத பார்த்தோனே, நம்ம வேற ஒரு டைம் லைனுக்கு வந்துட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, மறுபடியும் போலாம், திருப்பிட்டு போலான்னு பார்த்தா, அங்க வந்த போலீஸு, "இது உன்னோட போட்டா? நீ யாரு?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு பயந்து இவன் திருப்பிட்டு போக, அப்போ வழியில ஏதோ ஒண்ணு இடிச்சு இவன் போட்டு கவுந்துருது. இப்போ இந்த பக்கமா போன நம்ம எலி ஒரு பழைய போட் எடுத்துட்டு துடுப்பு போட்டு கரைக்கும் வந்துடுறான். அந்த கரைக்கு வந்து பார்த்தா, அங்க போஸ்டர்ல இந்த இயர் வந்து 2005 அப்படின்ற மாரி போட்டிருக்கு. ஆனா இவன் வந்தது பார்த்தீங்கன்னா, 2022லேருந்து வந்திருப்பான். கீழ விழுந்த நம்ம ஹீரோவ ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ, "இது எந்த வருஷம்?" அப்படின்ற மாரி கேட்க, "இது 2022" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம எலியும் 2005ல இருந்தாலும் அவளோட தங்கச்சிய தான் தேடிட்டு இருக்கா. ஆனான்னு சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட்ல தேடிட்டு இருக்கா. அப்போ வெளிய வந்து பார்த்தா, அங்க ஒரு கார் இருக்கும். அந்த கார்ல ஆனா கிட்ட இருக்கிற மாரியே ஒரு செயின் தொங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி அந்த செயின் பார்த்தீங்கன்னா, இவளோட அம்மாவோடது. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஆனா வந்து எடுத்து வச்சிருந்திருப்பா. இத பார்த்தோனே இவளுக்கு ஆச்சரியம். நம்ம ஹீரோ கிட்ட அங்க இருக்கிற போலீஸு, "இந்த போட் எப்படி உன்கிட்ட கிடைச்சது?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த போட்ட நம்ம ஆனாவோட வீட்லயே வந்து நிப்பாட்டுறாங்க. இந்த சீன நம்ம மொதவே பார்த்திருப்போம். அந்த போட்டு இங்க வந்து அவங்க விசாரணைலாம் முடிச்சுட்டு அவங்க வீட்ல வந்து நிப்பாட்டிட்டு போவாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம எலி அந்த போட் எடுத்துட்டு வந்திருப்பான். ஆக்சுவலா அந்த போட்டுமே டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கு. அது டைம் டிராவல்லே தான் சுத்திட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆனா இந்த கேள்விக்கு எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட பதில் இல்ல. அவன் அமைதியாவே தான் இருக்கான். இப்போ அந்த கார திறந்து அதுக்குள்ள இருக்கிற செயின எடுத்துட்டு இருக்கா. அந்த நேரம் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கால, அவ அங்க வந்துட்டு, "என் கார்ல நீ என்ன பண்ற?" அப்படின்ற மாரி கத்த, அவங்கள பார்த்த நம்ம எலியும், "இந்த செயின் எப்படி உன்கிட்ட வந்தது? இது உன்னோடது இல்லையே?" அப்படின்ற மாரி கேட்கிறா. அதுக்கு 2 பேருக்கு இடையிலயும் சண்டையாக ஆரம்பிச்சிருது. அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் சொல்றா, "இது என்னோட புருஷனோட அம்மா ஆனாவோடது."
என் புருஷன் காணாம போறதுக்கு முன்னாடி இந்த செயின என்கிட்ட குடுத்துட்டு போனான். 2003ல காணாம போனான்னு சொல்லி போஸ்டர் வேற காமிக்கிறாங்க. அதுல பாரிஸ் லங் அவன் காணாம போனது 2003வது வருஷம் அப்படின்ற மாரிலாம் போட்டிருக்கு. இத பார்த்து நம்ம ஹெலிக்கு ஷாக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட குழந்தையுமே இருக்கு. அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு. அவ எலிய பார்த்து இந்த மாரி என் புருஷன் உன் கூட தான் ஓடி வந்தானா? உனக்கு அவன தெரியும் அப்படின்னா அவன இங்க வர சொல்லிரு. எங்களுக்கு குழந்தை இருக்கு. அவன என் கூட வர சொல்லு அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இவ ஸ்தம்பிச்சு போய் அங்க இருந்து என்ன சொல்லணும்னு தெரியாம ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எலியோடைய அம்மா சாஸ்தா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம எலிகிட்ட சொல்லியிருப்பாங்க. உங்க அப்பா காணாம போய் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டா, அவ கூட தான் அவன் போயிருக்கான் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் தான் இங்க நடந்திருக்கு. அப்பாவுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. அதனால தான் நம்மள விட்டு அவரு போனாரு அப்படின்ற மாரி சொன்னேன். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம எலி தான். இப்போ இவளுக்கு புரிஞ்சிருது. இப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கும்போது, அங்க இருக்கிற போலீஸ் அவன்கிட்ட விசாரிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா எப்பயும் போல அவன் அமைதியாவே இருக்கான். அப்போ நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ மழை வரப்போது, நீர் மட்டம் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அத பார்த்துட்டு, கண்டிப்பா இப்பதான் இந்த லேக்கோட நீர் மட்டம் உயரப்போகுது. அது உயர்ந்துருச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். இப்போ நம்ம எலி அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு நெட்ல ஆனாவ பத்தி ஏதாவது தெரியுதான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கறா. அப்போ 1999ல ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஆனா இறந்து போன விஷயத்த இவ பார்த்துருக்கா. அத இன்னும் தேடி பார்க்கும்போது, ஆனா படிச்ச ஸ்கூலு, யூனிவர்சிட்டி அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்புறம் தான் புரியுது, நம்ம ஆனா கடந்த காலத்துக்கு போயிருக்கா. அங்கருந்து இவ்வளோ பெருசா வளர்ந்து இந்த 1999ல இறந்து போயிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதே நேரம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி ஓடிட்டு இருப்பான். அப்போ நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆனான்ற ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்ற நியூஸ் பரவிட்டு இருக்கும். அதாவது கரண்ட் டைம்ல 2022ல அவ இருக்கான்ல, அங்க ஆனா காணாம போயிருப்பா. ஸோ அந்த நியூஸ் போயிட்டு இருக்கும். இவ அத பார்த்தோனே, ஆனான்றது நம்ம அம்மா. ஸோ அந்த பொண்ண தான் நம்ம போய் 1952ல குடுத்துருக்கோம் அப்படின்னு தான் அவன் புரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணு தான் அவங்க அம்மா அப்படின்றது அவனுக்கு இப்போ தெரிய வருது. நம்ம எலி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திருப்பால. அப்போ ஆனாக்கு பிறந்த அந்த குழந்தை, அந்த பையன் தான் பெருசா வளர்ந்திருக்கான். அந்த பையனையும் அவ பார்த்துடுறா. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது, பெஞ்சமின் லேங்க பத்தி அங்க இருக்கிற நர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்தோனே, அங்க பக்கத்துல போனா அவங்க அப்பா வந்து மரண படுக்கையில கிடக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்கப்பா, நம்ம அம்மா சின்ன பொண்ணா இருக்கும்போது நான் பார்த்துட்டேன். நான் தான் அவங்கள காப்பாத்தி கொண்டு போய் விட்டேன்." அப்படின்னு மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கு புரியல அப்படின்னாலுமே, "எனக்கு எதுவும் ஆகல. நான் உயிரோட தான் இருக்கேன். நான் என்னோட டைமுக்கு போணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். அங்கருந்து ஜன்னல் வழியா குதிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறான். மறுபக்கம் நம்ம எலி பார்த்தீங்கன்னா, காணாம போன ஆனா வேற யாரும் இல்ல, இவளோட பாட்டி தான். அதாவது இவளோட அப்பா காணாம போயிருப்பாங்க. இவங்களோட அப்பா வந்து வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அவருடைய அம்மா தான் ஆனா. ஸோ ஆனான்றது இவளோட பாட்டி. இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுட்டு அதிர்ச்சியில அங்க உட்கார்ந்திருக்கா. அந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருந்த ஹீரோ ஒரு கார மறைச்சு அந்த கார்ல இருக்கவங்கள வெளிய இறங்க சொல்லி அவன் உள்ள ஏறான். அந்த கார்ல வந்தது நம்ம டேனியலும் சாஸ்தாவும் தான். அவளுக்கு நம்ம ஹீரோவ பார்த்தோனே ஆச்சரியம். இவன் தான் நம்ம காணாம போன லவ்வர் அப்படின்றது இவளுக்கு தெரியும். "ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்க்காம அந்த கார் எடுத்துட்டு வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம சாஸ்தாக்கும் ஒரே ஆச்சரியம். இவன் எப்படி இப்போ திடீர்னு வந்தான்னு சொல்லி. அந்த பிரிட்ஜ நோக்கி போயிட்டு இருக்க, பின்னாடியே போலீஸ் உன்னைய தொரத்திட்டு வரும்போது, "நான் என் ஃபேமிலிய பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்லயே குதிச்சிடுறான். அந்த நேரம் டேம்ல இருந்து தண்ணி உடைஞ்சு அதிகமா வர ஆரம்பிச்சிருது. இப்போ 2005ல இருக்க நம்ம எலி பார்த்தீங்கன்னா, அந்த கயிற புடிச்சுக்கிட்டு 2022க்கு வந்துட்டு இருக்கா. அப்போ வர வழியிலே ஒரு மரத்துல அந்த செயின் மாட்டிக்குது. இவளும் அத விட்டுட்டு 2022க்கு வந்துடுறா. இந்த மாட்டிக்கிட்ட செயின் இருக்குல்ல, இத தான் நம்ம ஹீரோ முன்னாடி சீன்ல எடுத்திருப்பான். அத வச்சு தான் அவங்க அம்மாவோட செயினா இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த அவன் தேடவே ஆரம்பிச்சிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ நீந்திக்கிட்டே வந்துட்டு இருக்க, அந்த தண்ணி வந்து ஃபோர்ஸா வர ஆரம்பிச்சது. அந்த ஃபோர்ஸ்ல அவன் தண்ணிக்குள்ள போய் அவனோட மண்டை ஒரு கல்லுல இடிச்சு அந்த இடத்துலயே அவன் இறந்து போயிடுறாங்க. ஸோ அவனோட முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுது. இதே நேரம் நம்ம எலி பார்த்தீங்கன்னா 2022ல வந்துட்டா அந்த நீர் மட்டம் உயர்றது இவளால பார்க்க முடியுது. இப்போ அந்த டைம் டிராவல் பண்ணக்கூடிய அந்த போர்ட்டல் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது. அவ அந்த கயிறு கட்டியிருப்பால, அதுவுமே கட் ஆயிடுது. இவளுக்கு எப்படி அப்படின்றது புரியல. அந்த நேரம் இவள தேடிட்டு வந்த டேனியல் இவள பார்த்து கத்துறா. இவளுமே அந்த போட்ல ஏறிட்டு இப்போ டேனியல் இவகிட்ட, "உன்னோட தங்கச்சி ஆனாவோட போட் எடுத்துட்டு ஒருத்தன் வந்தான். ஸோ அவனை பார்க்கறதுக்கு உன்னோட காணாம போன அப்பா பாரிஸ் மாதிரியே இருக்கான்னு சொல்லி உங்க அம்மா தான் சொன்னா. ஆனா அதுக்கப்புறம் அவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பிரிட்ஜ்ல குதிச்சுட்டான், லேக்ல குதிச்சுட்டான்" அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்ம எலி டேனியல் கிட்ட, "நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தான். ஆனாவால தான் நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம்" அப்படின்னு சொல்லி, "ஆனா கண்டிப்பா நல்லா தான் இருக்கா. அது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்ற மாரி அவள சமாதானப்படுத்துறா. இப்போ அவ வீட்டுக்கு போனா அவளோட அம்மா நியூஸ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ்ல ஹீரோவோட ஃபோட்டோவ போட்டு, "இவன் தான் ஆனாவோட போட் எடுத்துட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் பிரிட்ஜ்ல குதிச்சுட்டான். இந்நேரத்துக்கு அவன் செத்து இருப்பான்" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு எலியோட அம்மா அப்படியே சோகத்துல உட்கார்ந்திருக்க. அப்போ எலி வந்துட்டு, "அது அவர்தான். அவரு நம்ம கிட்ட வர தான் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா முடியல. இங்க பாருங்க 1952ல எடுத்த ஃபோட்டோ" அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவ காமிக்கிறா. அதாவது ஆனா ஸ்கூல்ல படிச்ச அந்த ஃபோட்டோ. அத பார்த்தோனே இவங்களுக்கும் இப்ப தான் புரிய வருது. அது மட்டும் இல்லாம அப்போ அழுதுகிட்டே நம்ம எலியோட கன்னத்த பார்க்குறாங்க. அதுல 2005ல ஹீரோவ தேடி வந்தேன்னு சொல்லி நம்ம சாஸ்தா வந்து எலிய அடிச்ச அந்த தடயம் தான் அது. இவங்களுக்கும் இப்போ எல்லாமே புரிய வருது.
அப்போது அவங்கள கட்டி பிடிச்சிட்டு நம்ம அப்பா வேணுக்குன்னே நம்மளை விட்டு போகலை அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேருமே ஒன்றா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது காணாமல் போன ஆனாவை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 1952 போய் விட்டுட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா ஆனா அந்த 1952லேருந்து வளர்ந்து ஸ்கூல்லாம் படித்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையாக தான் நம்ம ஹீரோ வந்து பிறக்கிறான். ஆனால் 1999ல் கார் ஆக்சிடெண்ட்டில் ஆனா வந்து இறந்து போயிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவளுக்கு 2வது கல்யாணம் நடக்குது. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையாக தான் நம்ம ஆனா வந்து பிறக்கிறாங்க. அதே மாதிரி 2003ல் காணாமல் போன நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை. ஏன்னா 2022ல் அந்த டேம்லேயே அவன் செத்துருப்பான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை மீட் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு அது புரிஞ்சுதா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கேடோன்ற லேக்கு, அதுக்குள்ளே இருக்கிற வித்தியாசமான இயற்கை அப்படின்னு சொல்லி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா மறுபடியும் இந்த படத்தை பாருங்க, கண்டிப்பாக புரியும். ஒரு வேற லெவல் ட்விஸ்டடான ஒரு ஸ்டோரியை வச்சு கொண்டு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு ஷேர்ஸுக்குமே கோடான கோடி நன்றிகள். நான் உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, signing off.